மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். மாணவர்களே, நாங்கள் தரம் 11 சித்திரக்கலை பாடத்திலே சுதேச கலைஞர்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் கூட ஏனைய சுதேச கலைஞர்களை பற்றி நாங்கள் தொடர்ந்தும் இந்த வகுப்புல பார்க்க போறோம். மாணவர்களே, தொடர்ந்தும் பார்க்கலாம். தேர்ச்சியை பார்த்தீர்கள் என்றால் சமய பண்பாட்டு அம்சங்கள், உள்நாட்டு வெளிநாட்டு தெரிவு செய்யப்பட்ட கலைஞர்களின் கலைப்படைப்புகள், சமகால கற்புல கலைப்படைப்புகள் மற்றும் பொதுசன தொடர்பு ஊடகங்கள் மூலம் இனங்கண்ட கலை அம்சங்களை விமர்சன ரீதியில் கிரகித்து அவற்றின் இயல்புகளை சுய படைப்பாக்கத்துக்காக பயன்படுத்துவார் என்றவாறாக தேர்ச்சியானது அமைந்திருக்கிறது. மாணவர்களே, அடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தேர்ச்சி மட்டமானது எவ்வாறு இருக்கின்றது என்றால் தெரிவு செய்த சுதேச கலைஞர்களின் கலையாக்கங்களை நயப்பார் என்றவாறாக இருக்கின்றது. அதாவது மாணவர்களை, நாங்கள் தொடர்ந்தும் தரம் 11 சித்திரக்கலையிலே சுதேச கலைஞர்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே நாங்கள் இன்று பார்க்க போகின்ற கலைஞர் யாரெனில் H.A. கருணாரட்ன. அதாவது H.A. கருணாரட்ன என்ற இலங்கைக்குரிய சுதேச கலைஞரை பற்றி தான் இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்க்க போகிறோம். மாணவர்களே, தொடர்ந்தும் அவதானித்துக் கொண்டிருங்கள். அடுத்த மாணவர்களை நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். கற்றற்பேறுகள். கற்றற்பேறாக முதலாவதாக அமைந்திருக்கிறது கலைஞர் H.A. கருணாரட்னவின் நிர்மாணிப்புகளை குறிப்பிடுவார் என்றவாறாக முதலாவது கற்றற்பேறு அமைந்திருக்கிறது. மாணவர்களே, அடுத்த மாணவர்களே, கலைஞர் H.A. கருணாணிப்புகள் பற்றிய தகவல்களை சேகரிப்பார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேறு அமைந்திருக்கிறது. அடுத்து சித்திரக்கலையின் புத்துணர்ச்சியை ஏற்படுத்திய நிர்மாணங்களை கற்றறிவார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேறானது அமைந்திருக்கிறது. மாணவர்களே, தொடர்ந்தும் பார்க்கலாம். புதிய ஆக்கப்பூர்வமான நிர்மாணத்துக்கான ஊடக பயன்பாடு, அடிப்படை நுட்ப முறைகள் ஆகியவற்றை விவரித்து கூறுவார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேறு அமைந்திருக்கிறது. மாணவர்களே, ரட்னவின் நிர்மாணிப்புகளில் காணப்படும் கலை பண்புகளை ரசித்து நயப்பார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேறு அமைந்திருக்கிறது. மாணவர்களே, இந்த கற்றற்பேறுகளின் அடிப்படையை நீங்கள் கற்பதனூடாக அனைத்து வகையான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் பார்க்கலாம். மாணவர்களே, இந்த H.A. கருணாரட்ன தொடர்பாக பரீட்சைகளில் எவ்வாறான வினாக்கள் தொடுக்கப்படுகின்றது. அதாவது மாணவர்கள், இதிலே பார்த்தீர்கள் என்றால் H.A. கருணாரட்ன கலைஞர் பற்றிய சுருக்க குறிப்பு ஒன்று எழுதுகின்ற மாதிரி இருக்கின்றது. இந்த சுருக்க குறிப்பு தொடர்பான விடயங்கள் வினாக்கள் உங்களுக்கு தொடுக்கப்படுவதில்லை. எனவே நீங்கள் இவற்றை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்து அவரது பிரபல்யமான படைப்புகளையும் அவை காணப்படும் இடங்களையும் பேரிடுக என்றவாறாக அடுத்த வினா இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது H.A. கருணாரட்ன அவர்களுடைய பிரபல்யமான ஓவிய படைப்புகள், சரியா, அவருடைய படைப்புகளையும் அவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் காணப்படும் இடங்களையும் பெயரிடுக என்றவாறாக அடுத்தது இதிலே காணப்படுகின்றது. அவற்றை நீங்கள் இதிலே கற்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து அந்த ஒவ்வொரு நிர்மாணிப்பையும் பின்வரும் விடயத்தின் கீழ் மதிப்பீடு செய்க என்றவாறாக ஒரு வினா இருக்கின்றது. மாணவர்கள், இதை நாங்கள் ஏனைய கலைஞர்களை கற்கும் போது கூட கற்றுக்கொண்டு வருகிறோம். பாருங்கள் மாணவர்களே, கருப்பொருள், கலைப்பாணி, செல்வாக்கு, நுட்பமுறை, அடுத்து கலைத்துவ பண்புகள். இந்த கலைத்துவ பண்புகளுக்குள்ள உள்ளடங்குகின்ற விடயங்கள் பல இருக்கிறது. அதாவது உருவங்கள் அல்லது தள வடிவங்கன்ற பயன்பாடு, அடுத்து வெளிப்பயன்பாடு அல்லது தள பயன்பாடு, அடுத்து உணர்வு வெளிப்பாடு அல்லது பாவ வெளிப்பாடு என்று சொல்றது. சரியா மாணவர்களே? அதாவது பாவ வெளிப்பாடு என்றால் அந்த அவர்களுடைய அந்த ஆக்கத்தில் இருக்கின்ற அந்த ஒரு மனித உருவம் என்றால் அதிலே தோன்றுகின்ற அந்த பாவ உணர்வு வெளிப்பாடுகள், அதுதான் இதிலே பாவ உணர்வு வெளிப்பாடுன்னு சொல்லப்படுது. அடுத்து தள பயன்பாடு, அதாவது அந்த உருவத்திற்கான தளம் எவ்வாறு பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது போன்ற விடயங்கள். அடுத்து உருவங்கள் அல்லது தளவடிவங்கள்ன்ற பயன்பாடுகள், அதாவது தளவடிவங்கள் என்றால் அந்த கியூபிசம் கனவடிவவாத அந்த பயன்பாடு போன்றவற்றை சில கலைஞர்கள் உபயோகித்திருக்கிறார்கள், எனவே கற்றிருக்கிறீர்கள். அதே போல H.A. கருணாரட்னவும் சில இடங்கள்ல பயன்படுத்தியிருக்கிறார். அது தொடர்பான விடயங்களையும் நீங்கள் இதிலே கற்கக்கூடியதாக இருக்கு. அடுத்த மாணவர்களை நாங்கள் தொடர்ந்தும் H.A. கருணாரட்னவை பற்றியும் அவருடைய ஆக்கங்கள் பற்றியும் அந்த ஆக்கங்களுடைய தனித்துவமான பண்புகளை பற்றியும் நாங்கள் தொடர்ந்து கற்கக்கூடியதாக இருக்கும். அவதானமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்து H.A. கருணாரட்ன இவர் 1929 ஆண்டிலே பிறந்த ஒரு கலைஞராக இருக்கின்றார். இவர் இலங்கை ஓவிய கலையிலே புதிய மரபை உருவாக்குறதுல முன்னோடியாக செயற்பட்ட ஒரு புகழ் பூத்த ஒரு கலைஞராக இருந்திருக்கிறார்.
சரியா மாணவர்களே? இவர் உள்நாட்டிலேயும் சர்வதேச ரீதியிலையும் புகழ் பரப்பியுள்ள எச்.ஏ. கருணாரட்ன 1929 களுத்துறையில பண்டாரகமை கிராமத்துல பிறக்கிறார். அதாவது இவர் உள்நாட்டிலையும் வெளிநாடுகள்லையும் அதாவது சர்வதேச ரீதியாகவும் ஒரு புகழ்பெற்ற கலைஞராக இருக்கின்றார் மாணவர்களே. இவர் 1929 களுத்துறையில இருக்கின்ற ஒரு பிரதேசமான பண்டாரகமை கிராமத்துல பிறக்கிறார். சரியா மாணவர்களே? இனி தொடர்ந்தும் பார்க்கலாம். அவர் எங்கு கல்வி கற்றார், எங்கு கடமையாற்றினார் போன்ற விடயங்களை நாங்கள் இதில் இனி தொடர்ந்து கற்கக்கூடியதாக இருக்கு. அதாவது இவர் 1952 அரசு நுண்கலை கல்லூரியில சித்திரக்கலையை பயில்கிறார். சரியா மாணவர்களே? 1952 அரசு நுண்கலை கல்லூரி ஒன்றில் சித்திரக்கலையை கற்கின்றார். இந்த எச்.ஏ. கருணாரட்ன அவர்கள் பிற்காலத்துல அதேதான் கல்வி கற்று அந்த கல்லூரியிலேயே விரிவுரையாளராக நியமிக்கப்படுகிறார். அங்கேயே சேவையும் ஆற்றுகிறார் மாணவர்களே. அடுத்து அவருடைய படைப்பாக்கங்கள்ல பொதுவாக ஒரு செல்வாக்கு இருக்கின்றது. அந்த செல்வாக்கு தொடர்பான விடயத்தை தான் நாங்கள் இனி பார்க்க போகிறோம். அதாவது இவருடைய படைப்பாக்கங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் ஜப்பானிலேயும் அமெரிக்காவிலையும் பெற்ற சித்திரக்கலை கல்வி பெரிதும் செல்வாக்கு செலுத்தியுள்ளது. அதாவது இவர் ஜப்பான், அமெரிக்கா போன்ற இடங்களில் இருக்கின்ற அந்த சித்திரக்கலையை பயின்ற அந்த நுட்ப முறையை கையாண்டு தன்னுடைய ஓவியங்களை, தன்னுடைய ஆக்கங்களை உருவாக்குகின்றார். அதனுடைய செல்வாக்கை நாங்கள் அவருடைய ஆக்கங்களில் காணக்கூடியதாக இருக்கும். அதாவது ஜப்பான், அமெரிக்க படைப்பாக்கங்கள் என்ற பொதுவான இயல்புகளை இவருடைய எச்.ஏ. கருணாரட்ன அவர்களுடைய படைப்பாக்கங்களிலே நீங்கள் தெளிவாக இனங்காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்த மாணவர்களே, இவருடைய படைப்பாக்கங்கள் என்று பொதுவான பண்புகளை பற்றி நாங்கள் இனி தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இலங்கையில தற்கால கலைகின்ற வெளிப்பாட்டு ஒழுங்கமைப்பு பதிலாக அமெரிக்க ஓவிய கலை போக்குகள் ஒன்றான அரூப கலையை கருத்துநிலை சித்திரக்கலை பாணிக்கு அமைவாக புதிய சித்திர பாசியை உருவாக்கிய கலைஞர் ஆவார். அதாவது ஒரு புதிய சித்திரக்கலை பாசி இவர் என்ன செஞ்சிருக்காருண்டா உருவாக்கியிருக்கிறார். அதாவது அமெரிக்க கலைப்பாணியை உட்புகுத்தி புதிய சித்திரக்கலை பாசி ஒன்றை உருவாக்கியிருக்கிறார். அதற்காக அவர் பிரயோகித்த ஒரு செல்வாக்கானது அமெரிக்க கலைப்பாணி. அந்த அமெரிக்க கலைப்பாணியை பின்பற்றித்தான் அந்த அவ்வாறான சித்திரக்கலை பாசி ஒன்றை உருவாக்கியிருக்கிறார் மாணவர்களே. அது அரூபவாத சித்திரக்கலை என்று சொல்லப்படுது, அரூபவாத நிலை. சரியா மாணவர்களே? அடுத்து அவருடைய படைப்பாக்க கலைப்பாணியில் மைய நிலை ஒழுங்கமைப்பு கிடையாது. அதாவது இவருடைய படைப்பாக்கங்களை நீங்கள் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களே, அதிலே ஒரு மைய நிலையும் ஒரு சரியான ஒரு ஒழுங்கமைப்பும் காணப்படாது. நீங்கள் இனி அவருடைய ஆக்கங்களை பார்க்கும் போது நாங்கள் இனி தொடர்ந்து கற்போம். அதிலே பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும், அவதானித்தால். அதாவது அந்த ஒவ்வொரு ஆக்கத்திலையும் ஒரு சரியான ஒரு நிலையான ஒழுங்கமைப்பு காணப்படாது. அதாவது மைய நிலையோ ஒழுங்கமைப்போ இவருடைய ஆக்கங்கள்ல பொதுவாக காணப்படாது மாணவர்களே. அடுத்து தளம் முழுவதும் வடிவமைப்புகள் சிதறி அமைக்கும் ஒழுங்கமைப்பை கொண்டது. அதாவது பொதுவாக இவருடைய ஆக்கங்கள் எவ்வாறு இருக்கும் என்றால் மைய நிலை இருக்காது, ஒரு சரியான ஒழுங்கமைப்பு இருக்காது. அடுத்த தளம் முழுவதும் அந்த ஆக்கத்தினுடைய அவரால் உருவாக்கப்பட்ட அந்த ஆக்கத்திலே அதனுடைய தளம் முழுவதும் அந்த ஒவ்வொரு உருவங்களும் சிதறி காணப்படக்கூடிய வகையில தான் அதுல சித்தரிக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்த மாணவர்களே, எச்.ஏ. கருணாரட்ன தன்னுடைய படைப்பாக்கங்களுக்கு என்று ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு கருப்பொருளை உள்ளடக்கி இருக்கின்றார். சரியா மாணவர்களே? அவருடைய படைப்பாக்கங்களை பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய கருப்பொருள் என்றது ஒரு தனித்துவமாக இருக்கும், ஏனைய கலைஞர்களை விட தனித்துவமாக இருக்கும். அந்த கருப்பொருள் எவ்வாறானது என்றால் ஒரு மறைந்த நிலைக்குட்பட்டு பார்ப்போரின் சிந்தனைக்கு இடம் அளித்ததாக இருக்கும். சரியா மாணவர்கள்? ஒரு மறைந்த நிலைக்கு உட்பட்டதாக அவருடைய கருப்பொருட்கள் உள்ளடங்கி இருக்கும் மாணவர்களே. சரியா மாணவர்களே? அவருடைய படைப்புகள் எல்லாம் ஆரம்ப காலத்தில் இவ்வாறாக இருந்தது, பிற்காலத்தில் எவ்வாறாக இருந்தது போன்ற விடயங்களை நாங்கள் தொடர்ந்து கற்க போகிறோம். சரியா மாணவர்களே? அவருடைய படைப்புகள் எல்லாம் தொடக்கத்துல எண்ணெய் வர்ண கன்வஸ் படைப்புகளாக இருந்திருக்கிறது. சரியா மாணவர்களே? எண்ணெய் வர்ணன்னா தைலவர்ண கன்வஸ் படைப்புகளாக இருந்தாலும் அது பிற்கால படைப்புகள் மூலம் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட வெவ்வேறு பொருட்கள் இருபரிமாண தளத்தில் காட்டப்பட்டுவதை காணலாம். சரியா மாணவர்களே? அதாவது இவருடைய ஆக்கங்கள் ஒவ்வொன்றும் எண்ணெய் வர்ண கன்வஸ் துணியாலே பிரயோகித்து உருவாக்கப்பட்டிருந்தாலும்
பிற்காலத்துல ஒன்றுக்கொன்று வேறுபட்ட வெவ்வேறு பொருட்கள் இருபரிமாண தளத்துல காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே. இவர் தன்னுடைய ஒவ்வொரு ஆக்கத்திற்கும் பிரயோகித்த ஊடகங்கள், சரியா மாணவர்களே, அவர் எச். ஏ. கருணாரட்ன அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு ஆக்கங்களுக்கும் உபயோகித்த ஊடகங்கள் தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் இனி இதிலே பார்க்க போகிறோம். சரியா மாணவர்களே, அதாவது ஆணிகள், கார்ட்போர்ட், நூல், துணித்துண்டுகள் போன்ற பல்வேறு வகைப்பட்ட பொருட்களை பிரயோகித்து தான் இவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய ஆக்கங்களை உருவாக்குகின்றார். சரியா, அதை ஊடகமாக பயன்படுத்தி அவற்றினூடாக எதிர்மாறான மேற்பரப்பு இயல்பை பல்வேறு ரசனைகளை வழிகாட்டி சித்தரித்திருக்கின்றார். சரியா மாணவர்களே, அதாவது இந்த ஹார்ட்போர்ட், ஆணி மற்றும் ரெஜிபோம், துணித்துண்டுகள், நூல்கள் போன்றவற்றை பிரயோகித்துத்தான் இவர் தன்னுடைய ஆக்கங்களை உபயோகித்திருக்கின்றார். அந்த ஆக்கங்களுக்கு அதனுடைய மேற்பரப்பு எவ்வாறானது என்றால் எதிர்மாறான பரப்பை பயன்படுத்தித்தான் அந்த உணர்வுகளையோ இதெல்லாம் எல்லாத்தையும் அந்த சித்தத்துக்குரிய அந்த ஆக்கத்துக்குரிய பண்புகளை எல்லாம் வழிகாட்டி சிறப்பான முறையில உருவாக்கியிருக்கிறார் மாணவர்களே. இனி நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் அவருடைய படைப்புகள். அதாவது எச். ஏ. கருணாரட்ன வரைந்த ஓவியங்கள் போன்ற விடயங்களுக்கு நாங்கள் இதனே பார்க்க போகிறோம் மாணவர்களே. மாணவர்களே, இதில் பாருங்கள், சந்திரகாந்தக்கள், மலர் மனம், வெண்முகில், சந்திரோதயம், ஒரு மலரின் மனம், அறுவடை, சந்திரோதயம் என்று இரண்டாக வந்திருக்கிறது மாணவர்கள். சந்திரோதயம் என்று ஒரு ஓவியம்தான் இவருடையது. இதில் இருக்கின்ற அதாவது சந்திரகாந்தக்கள், மலர் மனம், வெண்முகில், சந்திரோதயம், ஒரு மலரின் மனம், அறுவடை என்றவாறாக இவர் பல்வேறுபட்ட ஒரு தனித்துவம் வாய்ந்த ஓவியங்களை வரைந்திருக்கிறார் மாணவர்களே. இதிலே நாங்கள் பார்க்க போவது சந்திரோதயம், அடுத்தது பெயரிடப்படாத ஆக்கம் என்றவாறாக இரண்டு ஆக்கங்களை நாங்கள் இதிலே கற்கப் போகிறோம் மாணவர்களே. அடுத்த மாணவர்களை பாருங்கள், இதுதான் அவரால் உருவாக்கப்பட்ட சந்திரோதயம் என்ற இவருடைய ஒரு ஆக்கம். சரியா மாணவர்களே, அதாவது பாருங்கள், ஒரு சந்திரன் தோன்றியிருக்கின்ற காட்சி இதிலே சிறப்பான முறையில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சந்திரன் பொதுவாக இரவு நேரத்திலாம் தோற்றம் அளிக்கும். அதே வகையில் இது சிறப்பான முறையில் அதே ஒழுங்கமைப்பில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் ஒரு ஒழுங்கமைப்பு சரியான முறையில் இல்லை. ஒரு மைய நிலையோ ஒழுங்கமைப்போ ஏலவே கூறியது போல நான் ஏலவே கூறியிருக்கின்றேன். இவருடைய ஓவியங்கள் எல்லாம், இவருடைய ஆக்கங்கள் எல்லாம் பொதுவாக மைய நிலை இருக்காது. அடுத்து அந்த ஆக்கத்திலே பொதுவாக உருவங்கள் எல்லாம் அந்த தளத்திலே முழுவதுமாக சிதறி காணப்படும் விதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கும். அடுத்து ஒழுங்கமைப்பு சிறப்பான முறையில் இருக்காது. அதே போலத்தான் இந்த சந்திரோதயம் என்ற ஆக்கம் கூட ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் இதிலே இந்த ஒளிப்படத்தினூடாக காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. இனி நாங்கள் சந்திரோதயம் தொடர்பான விடயங்களை தான் இதில் நாங்கள் பார்க்க போகிறோம் மாணவர்களே. எச். ஏ. கருணாரட்ன அவர்களால் 1980களில் ஆக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த சந்திரோதயம் என்ற இந்த ஓவிய ஆக்கம். சரியா மாணவர்களே, அதாவது எச். ஏ. கருணாரட்னவினால் 1980ஆம் ஆண்டிலே படைக்கப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஆக்கம் தான் சந்திரோதயம். இந்த ஆக்கமானது எண்ணெய் வர்ணத்தை ஊடகமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே, எண்ணெய் வர்ணத்தை ஊடகமாக கொண்டு கன்வஸ் ஓவியமான இந்த ஓவியமானது ஆரம்ப கால படைப்புகள் ஒன்றாகும். அதாவது எண்ணெய் வர்ணத்தால் கன்வஸ் துணி மீது வரையப்பட்ட ஒரு ஓவியம் தான் இது. இது ஒரு அந்த காலத்தில் அதாவது எண்ணெய் வர்ணத்தையும் கன்வஸையும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு ஆரம்ப கால ஓவியமாக இருக்கின்றது மாணவர்களே. அடுத்து இந்த ஓவியத்தின் வடிவமைப்பு, சித்தரிப்பு எவ்வாறாக இருக்கின்றது போன்ற விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். சரியா மாணவர்களே, இந்த ஓவியத்தின் மத்தியில பார்த்தீர்கள் என்றால் ஒழுங்கமைப்பு காட்டப்படவில்லை. சரியா மாணவர்களே, அவருடைய தனித்துவமான பண்பு அவருடைய ஆக்கங்கள் ஏலவே கூடியிருக்கின்றேன், சிறப்பான ஒழுங்கமைப்பு இருக்காது. அதே போல இந்த சந்திரோதயம் என்ற ஓவியத்திலும் கூட அந்த மத்தியில ஒழுங்கமைப்பு சிறப்பான முறையில காண்பிக்கப்படவில்லை மாணவர்களே. அடுத்து தளம் முழுவதும் அந்த வடிவங்கள் எல்லாம் பரம்பிய ஒழுங்கமைப்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை நான் இலவே கூறியிருக்கின்றேன். அதாவது எச். ஏ. கருணாரட்ன அவர்களுடைய ஆக்கங்கள் ஒவ்வொன்றிலும் பொதுவான பண்பாக இதுவும் இருக்கின்றது. அதாவது அந்த ஓவியத்தின் அந்த ஓவியமோ அந்த படைப்பு ஒன்றுன்ற தளம் முழுவதிலும் அந்த வடிவங்கள் எல்லாம் பரம்பி காணப்படுகின்ற விதத்தில் சித்தரிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கும். அது ஒரு அவருடைய தனித்துவமான பண்பாக கொள்ளப்படுது. சரியாமானவர்களே, அடுத்து அரூப நிலையான வெளிப்பாட்டு கலைப்பான் இயல்புகள் அவரது இந்த படைப்புக்கும் அடிப்படையாக அமைந்தது. சரியாமானவர்களே, அதாவது நான் நிலவை கூறியிருக்கின்றேன், இந்த அமெரிக்க ஜப்பான் பாணியை பின்பற்றி இவர் ஓவியங்களை வரைந்திருக்கிறார், அந்த ஆக்கங்களை உருவாக்கியிருக்கிறார்.
அதிலே இருக்கின்ற அந்த அருவவாத கலைப்பாணியை பின்பற்றி தான் இவர் பல்வேறுபட்ட ஆக்கங்களை உருவாக்கியிருக்கிறார். சரியா மாணவர்களே? அந்த அருவவாத கலைப்பாணி கூட இவருக்கு பல்வேறுபட்ட ஆக்கங்களை உருவாக்குவதற்கு அடிப்படையான காரணியாக செல்வாக்கு செலுத்தியிருக்கிறதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருங்கள். அவற்றை நீங்கள் உங்களுடைய குறிப்பேடுகளில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்தும் பார்க்கலாம். இயற்கையின் திட்டவட்டமான ஒரு சந்தர்ப்பத்தை சித்திர வழிபாட்டுக்கான ஒரு கருப்பொருளாக கொள்வதை இது காட்டுகிறது. சரியா மாணவர்களே? அதாவது மாணவர்களே, இது ஒரு இயற்கை என்ற ஒரு செயற்பாடு. அதாவது சந்திரன் தோன்றுவது, ஒரு இரவு நேரத்தில் சந்திரன் தோன்றுவது என்பது ஒரு இயற்கையான செயற்பாடு. அந்த இயற்கையான செயற்பாடான ஒரு திட்டவட்டமானதாக இருக்கும். எப்பொழுதும் சந்திரன் தோன்றும். அந்த விடயத்தை தான் இதிலே ஒரு ஓவிய ஒழுங்கமைப்பாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. அதாவது இயற்கையின் திட்டவட்டமான ஒரு சந்தர்ப்பத்தை சித்திர வழிபாட்டுக்கான கருப்பொருளாக கொள்வதைத்தான் இந்த சந்திரோதயம் என்ற ஓவியமானது காண்பிக்கிறது மாணவர்களே. அடுத்து, இந்த கலைப்பாணியின்படி வர்ண ரேகைகள், தள வடிவங்கள் ஆகியவற்றின் ஒழுங்கமைவை வழியாகத்தான் சந்திரோதயம் என கருத்து வெளிப்படுத்தப்படுகிறது. சரியா மாணவர்களே? அதாவது இந்த அருவவாத கலைப்பாணியின் படிதான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஓவிய படைப்பானது. இதிலே அந்த உருவங்கள் ஒவ்வொன்றும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது அடிப்படையாக இருந்திருக்கிறது தான் இந்த கோடுகள், ரேகைகள். சரியா மாணவர்களே? இந்த கோடுகள், ரேகைகளை தான் அவற்றை பயன்படுத்தித்தான் இது சிறப்பான முறையில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓவியத்திலே இருக்கின்ற ஒழுங்கமைப்பு சிறப்பாக இல்லை. ஓவிய ஒழுங்கமைப்பு என்று இந்த ஓவியத்திலே சிறப்பாக இல்லை. அடுத்து, வானத்தில் உதித்த சந்திரன், அந்த சந்திர ஒளி விழுந்த தளங்களின் அழகு என்பன இப்படைப்பின் வர்ணம், ரேகைகள், தள வடிவங்கள் மூலம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இரவிலே பொதுவாக மாணவர்களே ஒரு சந்திரன் தோன்றினால் ஒரு பிரகாசமான ஒளி இருக்கு. அந்த பிரகாசமான ஒளியானது இதில் எவ்வாறு காண்பிக்கப்பட்டிருக்கு? அந்த வானத்தில் உதித்த சந்திரன், அந்த சந்திரன் ஒளி விழுந்த தளங்கன்ற அழகெல்லாம் எவ்வாறு காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த படைப்பின் வர்ணம், ரேகைகள், தள வடிவங்கள் மூலம் சிறப்பாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரேகைகள், தளம், வர்ணம் என்பவற்றின் ஊடாகத்தான் அந்த சந்திரனுடைய தோற்றமானது மெருகூட்டப்பட்டிருக்கிறது என்று கூறலாம் மாணவர்களே. அடுத்து, இந்த ஆக்கத்திலே சமய உணர்வுடன் கூடிய சாந்தமான ரசனையை உருவாக்குவதாக விமர்சகர்கள் கருத்து வெளியிடுகின்றனர். அதாவது இந்த ஆக்கத்தை பார்த்தால் ஒரு சமய உணர்வோடு இருக்கிறதாகவும் அது ஒரு சாந்த உணர்வை பார்ப்பவர்களுக்கு ஏற்படுத்துவதாகவும் விமர்சகர்கள் கருத்தொன்று சொல்றதா சொல்லப்படுது மாணவர்களே. மாணவர்களே, நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். இவருடைய ஒரு ஆக்கமான பேரிடாத ஆக்கம், பெயரிடப்படாத ஆக்கம் என்று சொல்லப்படுது. முதல் நாங்கள் பார்த்தோம் அவருடைய ஒரு ஆக்கம் சந்திரோதயம். அதே போல நாங்கள் அடுத்ததாக பார்க்க போவது பெயரிடப்படாத ஆக்கம். சரியா மாணவர்களே? இதையும் பாருங்கள். இதை பார்த்தவுடனேயே எங்களால் ஊகித்து கூறக்கூட முடியாது இருக்கின்றது. ஏனென்றால் இது என்ன ஒரு ஆக்கம் என்று கூட உங்களால் பார்த்தவுடனே கூற முடியாது. அதுதான் இது ஒரு பெயரிடப்படாத ஆக்கம். அதாவது அருவவாத நிலையை பின்பற்றி தான் இது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. இது ஒளிப்படத்தை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இனி நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் பெயரிடாத ஆக்கம் பற்றிய விடயங்களை. பாருங்கள் மாணவர்களே, இந்த பேரிடாத ஆக்கம் என்றது H.A. கருணாரட்ன அவர்களினால் 2008ஆம் ஆண்டுல படைக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே? 2008ஆம் ஆண்டுல H.A. கருணாரட்னவினால் படைக்கப்பட்ட ஒரு அருவவாத ஒரு படைப்புத்தான் இந்த பெயரிடப்படாத ஆக்கம் அல்லது பெயரிடாத ஆக்கம் என்று கூறப்படுது. அடுத்து, இந்த படைப்பானது எவ்வாறான இயல்பை கொண்டிருக்கிறது என்றால் ஒரு சிலை, அதாவது ஒரு சிற்பத்தின் நிலையை, அதாவது சிற்பத்தை போன்று சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒருங்கு சேர்ப்பு நுட்ப முறையில நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒருங்கு சேர்ப்பு என்ற ஒரு நுட்ப முறையை பின்பற்றி நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பெயரிடப்படாத ஆக்கமானது 2008ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே? அவதானித்துக் கொண்டிருங்கள், தெளிவாக கேட்டுக்கொண்டிருங்கள். 2008ஆம் ஆண்டு இந்த பெயரிடப்படாத ஆக்கம் என்று இந்த சித்தரிப்பானது உருவாக்கப்பட்டிருக்கிறது H.A. கருணாரட்ன அவர்களினால். இது ஒருங்கு சேர்ப்பு என்ற நுட்ப முறையில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுது. அடுத்து, அதற்காக, அதாவது இந்த பெயரிடப்படாத ஆக்கம் என்ற இந்த சித்தரிப்பை அவர் உருவாக்குவதற்கு சில ஊடகங்களை உபயோகித்திருக்கிறார். அந்த ஊடகம் தொடர்பான விடயங்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது உலோகத் தகடுகள், கம்பி, ஆணி போன்றவற்றை தான் இவர் ஊடகமாக பிரயோகித்திருக்கிறார். அவர் இதுதான் கூறுகிறேன், அதாவது ஏனைய கலைஞர்களுடன் ஒப்பிடும்போது இவர் ஒரு தனித்துவமான கலைஞராக இருக்கின்றார்.
அதாவது ஊடகமாக அந்த சூழலிலே இருக்கின்ற ஒரு கழிவுகள் கழிவுப் பொருட்களை தான் அவர் அதிகமாக அந்த ஊடகமாக தன்னுடைய ஆக்கங்களுக்கு பிரயோகித்திருக்கிறார் மாணவர்களே. இது ஒரு ஏனைய சுதேச கலைஞர்களோடு ஒப்பிடும்போது இவரிடம் இருக்கின்ற ஒரு தனித்துவமான பண்பாக கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து கரடான சொரசொரப்பான மூலப்பொருட்களை பயன்படுத்தி இருத்தல் இந்த படைப்பின் விசேட தன்மையாகும். அதாவது இவருடைய ஆக்கங்களில் பொதுவாக பார்த்திருக்கின்ற ஒரு கரடுமுரடான தன்மை இருக்கும், சொரசொரப்பான தன்மை இருக்கும். அந்த கரடுமுரடான சொரசொரப்பான ஊடகங்களை பிரயோகித்து தான் இவர் தன்னுடைய ஆக்கங்களை சித்தரித்திருக்கிறார். அந்த வகையில் சித்தரிக்கப்பட்ட ஒரு ஆக்கம் தான் இந்த பெயரிடப்படாத ஆக்கம். இந்த பெயரிடப்படாத ஆக்கம் கூட ஒரு கரடுமுரடான தன்மையையும் சொரசொரப்பான இயல்பையும் கொண்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்து மாணவர்களே, அதாவது அவருடைய படைப்பாக்கத்தில் ஒரு இயல்பு இருக்கும், தனித்துவமான இயல்பு. அதுதான் என்னவென்றால் கருத்து நிலை கலைப்பாணி இயல்புகள். அதாவது கருத்து நிலை கலைப்பாணி இயல்புகளை அடிப்படையாக கொண்டுதான் இவருடைய ஆக்கங்கள் இருக்கும். அந்த வகையில் இந்த பெயரிடப்படாத ஆக்கமும் அவ்வாறு இருக்கிறது மாணவர்களே. அடுத்து இந்த கலைஞரால் படைக்கப்பட்ட இந்த பெயரிடப்படாத ஆக்கமானது விவரங்கள் குறைவாகவும் ஜோக நிலையை காட்டுகின்ற அடிப்படை பண்புகளை கொண்ட வடிவங்களும் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே, அந்த பெயரிடப்படாத ஆக்கத்தை பார்த்திருக்கின்றாலே புரியும். ஒரு தவநிலையில் இருக்கின்ற ஒரு யோகியை போலவும் உங்களுக்கு தோன்றுவதாகவும் இருக்கும். அதாவது இந்த விவரங்கள் குறைவாகவும் இருக்கின்றது, அதான் பெயரிடப்படாத ஆக்கம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பெயர், அந்த ஆக்கத்தினுடைய பெயர். அதாவது விவரங்கள் குறைவாகவும் இருக்கும், யோக நிலையை காட்டுகின்ற அடிப்படை பண்புகளை கொண்ட வடிவங்களும் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறதாக இந்த ஆக்கம் அமைந்திருக்கிறது மாணவர்களே. அடுத்து எளிமையான குறியீட்டு ரீதியான தன்மை வழிகாட்டப்பட்ட ஒரு படைப்பாக இருக்கிறது. அதாவது எளிமையாகவும் இருக்கிறது. அதாவது சூழலில் இருக்கின்ற பல்வேறு வகைப்பட்ட அந்த கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி தான் இந்த ஆக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அந்த எளிமையான முறையிலேயே குறியீட்டு ரீதியாக, அதாவது இதனை ஒரு குறியீட்டு வடிவில் தான் இதிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இது குறியீட்டு வடிவத்தில் ஏதோ ஒரு கருப்பொருளை அவர் அந்த கலைஞர் கூற முனைகின்றார் என்பதை நாங்கள் இதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, நாங்கள் இவ்வளவு நேரமாக இலங்கையின் சுதேச கலைஞர்களை கற்றிருந்தோம். அதாவது சுதேச கலைஞர்களிலே எச்.ஏ. கருணாரெட்டி அவர்களை பற்றி நாங்கள் கற்றிருந்தோம். இனி நாங்கள் தொடர்ந்து கற்க போகின்ற விஷயத்தை பார்க்கலாம். அதாவது இனி நாங்கள் பார்க்க போவது சுதேசிய அச்சு ஊடகங்கள் சார்ந்த கலைஞர்கள். சரியா மாணவர்களே, அதாவது சுதேசிய அச்சு ஊடகங்கள் சார்ந்த கலைஞர்களைத்தான் நாங்கள் இனி பார்க்க போகிறோம். முதலாவது நாங்கள் தேர்ச்சியை பார்த்தோம் என்றால் சமய பண்பாட்டு அம்சங்கள், உள்நாட்டு வெளிநாட்டு தெரிவு செய்யப்பட்ட கலைஞர்களின் கலைப்படைப்புகள், சமகால கற்புல கலைப்படைப்புகள் மற்றும் பொதுசன தொடர்பு ஊடகங்கள் மூலம் இனங்கண்ட கலை அம்சங்களை விமர்சன ரீதியில் கிரகித்து அவற்றின் இயல்புகளை சுய படைப்பாக்கத்துக்காக பயன்படுத்துவார் என்றவாறாக தேர்ச்சியானது அமைந்திருக்கிறது. தொடர்ந்து தேர்ச்சி மட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் சுதேசிய அச்சு ஊடகங்கள் சார்ந்த கலை அம்சங்களை நயப்பார் என்றவாறாக தேர்ச்சி மட்டம் அமைந்திருக்கிறது. அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களே, கற்றற்பேறு. அதாவது நாங்கள் மாணவர்களே இந்த சுதேசிய அச்சு ஊடகங்கள் சார்ந்த இதை பற்றி கற்க போகிறோம். அதில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியவர்கள் யாரெனில் கார்ட்டூன் ஓவியர்கள். கார்ட்டூன் ஓவியர்களை பற்றி தான் நாங்கள் இனி கற்க போகிறோம். கற்றற்பேறாக இருக்கிறது கார்ட்டூன் கலைஞர்களின் நிர்மாணிப்புகளை ஆராய்ந்து அறிவார் என்றவாறாக முதலாவது கற்றற்பேறு அமைந்திருக்கிறது மாணவர்களே. அடுத்து ஒவ்வொரு கலைஞரிடம் தனித்துவமான கலைப்பாணியை விவரித்து கூறுவார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேறு அமைந்திருக்கிறது. அதாவது கார்ட்டூன் கலைஞர்கள் ஒவ்வொருவருடைய தனித்துவமான பண்புகளை ஆராய்ந்து விவரித்து கூறுவார் என்றவாறாக இருக்கிறது. அடுத்த கற்றற்பேறாக கார்ட்டூன் ஓவியங்களுக்கு காரணமான நிகழ்ச்சிகள், காட்சிகளின் தன்மைகள் என்பவற்றை ஆராய்வார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேறு அமைந்திருக்கிறது. தொடர்ந்தும் கார்ட்டூன் கலைஞர்களின் நிர்மாணிப்புகளில் உள்ள கலை பண்புகளை ரசித்து நயப்பார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேறு அமைந்திருக்கிறது. அதாவது கார்ட்டூன் ஓவியர்கள் ஒவ்வொருடைய அந்த ஆக்கங்கள் இருக்கின்ற கலை பண்புகள். சரியாமானவர்களே, அடுத்து கார்ட்டூன் ஓவியர்கள் தொடர்பாக வினவப்படுகின்ற வினாக்கள் பாருங்கள் மாணவர்களே. அதாவது இவ்வாறு வினாக்கள் தொடுக்கப்படுவதில்லை. நீங்கள் இவ்வாறான முறையில் ஒரு அட்டவணையிட்டு கற்பதால் இலகுவாக இருக்கும் உங்களுக்கு. சரியாமானவர்களே, அதாவது பாருங்கள், கருத்துப்பட ஓவியக்கலை பற்றி சுருக்கமாக விளக்குக என்றவாறாக இருக்கிறது. அதாவது கருத்துப்பட ஓவியக்கலை என்றால் கார்ட்டூன் ஓவியக்கலை.
மாணவர்களே அந்த கார்ட்டூன் ஓவியக்கலை பற்றி சுருக்கமாக விளக்குகின்றவாறாக இருக்கிறது. அவ்வாறான வினாக்கள் உங்களுக்கு காப்போது சாதாரண தரத்தில் வினவப்படுவதில்லை. எனினும் நீங்கள் இவற்றை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்து கீழே உள்ள அட்டவணையை பூர்த்தி செய்கின்றவாறாக இருக்கிறது. பாருங்கள் மாணவர்களே, ஒவ்வொரு கலைஞர்களையும் குறிப்பிட்டு அவருடைய கருத்து படைப்பு பாத்திரங்கள், அடுத்து விசேட இயல்புகள், அதாவது நீங்கள் இதை தொடர்ந்து கற்பீர்கள். அவர்களால் உருவாக்கப்பட்ட பாத்திரங்கள், அதுக்கென்று இருக்கின்ற சில விசேடமான இயல்புகளை பற்றி கற்பீர்கள். அவற்றை நீங்கள் இந்த அட்டவணையினூடாக, அதாவது ஒரு அட்டவணையிட்டு அந்த விடயங்களை நீங்கள் எழுதி வைத்து குறித்து வைத்து கொண்டால் கற்பதற்கு இலகுவாக இருக்கும். பரீட்சை நேரங்கள் உங்களால் இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்த மாணவர்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கார்ட்டூன் ஓவியர்கள் தொடர்பான விடயங்களை. செய்தித்தாள்களை மையமாக கொண்டு உருவாகிய சிறப்பான ஒரு கலைப்படைப்பாக இருக்கிறதான் இந்த கருத்துப்படு சித்திரக்கலை. அதாவது முதலாக செய்தித்தாள்களை மையமாக கொண்டுதான் இந்த கருத்துப்படு சித்திரக்கலை உருவாகி இருக்கிறது. அதாவது செய்தித்தாள்களில் தான் பொதுவாக தற்காலத்தில் கூட செய்தித்தாள்களில் இவ்வாறான கார்ட்டூன் ஓவியங்கள் வருகிறது. அதாவது அரசியல் சார்ந்த விடயங்கள், அரசியலில் இருக்கின்ற நடப்பு விடயங்களை கூறுகின்ற ஒரு முகமாக கார்ட்டூன் ஓவியமாக சிலர் வரைந்து வருகிறார்கள். அதை நீங்கள் பல்வேறுபட்ட செய்தித்தாள்களில் காணக்கூடியதாக இருக்கு. அது தற்காலத்தில் மட்டுமல்ல, அந்த காலத்திலே கூட இது பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது மாணவர்களே. அதுதான் தொடர்ந்து இக்காலத்திலும் இருக்கின்றது. அதாவது செய்தித்தாள்களை மையமாக கொண்டுதான் இந்த கார்ட்டூன் ஓவியக்கலையானது முதலாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே? அதாவது செய்தித்தாள்களில் கருத்துப்பட சித்திரத்துக்கு சிறப்பான இடம் காணப்படுவதோடு சில செய்தித்தாள்களில் ஆசிரியர்கள் தலையங்கத்தை விடவும் கூடுதலாக முக்கியத்துவம் கருத்துப்படத்துக்கு வழங்கப்படுவதும் உண்டு. அதாவது மாணவர்களே, சில செய்தித்தாள்களில் அந்த காலத்தில் ஆசிரியர்களின் தலைப்புகளை விட அந்த கருத்து படங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் முற்காலத்தில் இருந்த சில செய்தித்தாள்களை புரட்டி பார்க்கும்போது உங்களால் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்து பெருமளவு சொற்களை பயன்படுத்தி கூற வேண்டிய பல கருத்துக்கள் கருத்துப்படம் மூலம் இலகுவாக வெளிப்படுத்தப்படும். அதாவது கார்ட்டூன் ஓவியங்கள், அதாவது கருத்துப்படங்களூடாக இருக்கின்ற ஒரு நன்மை என்னவென்றால், நீங்கள் பெரிதாக கூற வேண்டிய விடயத்தை கூட ஒரு சிறிதளவில் கூறக்கூடியதாக இருக்கும். அதாவது கார்ட்டூன் ஓவியத்தினூடாக தெளிவாக கூறக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, நாங்கள் இன்றைய வகுப்பில் H.A. கருணாரட்ன பற்றி பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து கார்ட்டூன் ஓவியங்கள் தொடர்பான சில விடயங்களை பற்றி கற்றிருந்தோம். தொடர்ந்து மாணவர்களே, அடுத்த வகுப்பிலே கார்ட்டூன் ஓவியங்களை பற்றி கற்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.